கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. கடந்த 2 தினங்களாக, நேற்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்குமே கூட தேசிய புலனாய்வு முகமை, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA பல இடங்கள்ல ரெய்டு பண்ணியிருக்காங்க. 2ம் ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. முதல்ல நேற்றைக்கு நடந்த ரெய்டு பத்தி பார்த்துருவோம். 4 மாநிலங்களில் 12 இடங்களில் பயங்கரவாத செயல், அது சார்ந்த சதி செயல் ஒன்று பற்றிய தகவலை பெற்றுக்கொண்டு NIA வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆயுதங்கள், தளவாட, அந்த துப்பாக்கி குண்டுகள் போன்றவை, தூரத்திலிருந்து வெடிமருந்துகளை செயல்படுத்த செய்யக்கூடிய டிவைஸ் IED, அது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க. கோஆர்டினேட்டட் சர்ச் ஒரே நேரத்தில் 4 மாநிலங்களில் 12 இடங்களில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாகிஸ்தானுடைய தூண்டுதலின் பேரில் பாகிஸ்தான் லிங்க்டு டெரர் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியாவின் பல இடங்களில் ஒரே நேரத்தில் குண்டுவெடிப்பை நிகழ்த்த செய்வதற்காக பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் பண்ணியிருக்கிறதாக இந்த தகவல் வந்திருக்கு. இதோடைய துப்பு எப்படி கிடைச்சது, அது குறித்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு விரிவான செய்தி ஒன்று வந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு இதுன்னா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், ராஜஸ்தான். அதோடைய வீச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் அப்படின்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மேற்குல, பீகார் கிழக்குல, உத்தரப்பிரதேசம் நடுவுல, மத்திய பகுதியில், இத்தனை இடத்துலையும் ஒரே நேரத்தில் இது நடந்திருக்கு. பாகிஸ்தான் ஆபரேட்டிவ் ஜஸ்வீர் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தருடைய பேர் வருது. டெரர் நெட்வொர்க் லிங்க் டு ஜஸ்வீர் சௌத்ரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உத்தரப்பிரதேசத்தில் 5 இடத்துல, மகாராஷ்டிராவில் 3 இடத்துல, பீகார்லையும் ராஜஸ்தான்லையும் 2 இடங்கள்ல இந்த தேடுதல் வேட்டை நடந்திருக்கு. அங்க வந்து பல சப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து ஆயுதங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரோன்கள் மூலமாக இந்தியாவுக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆர்ம்ஸ், IEDs இதெல்லாம். இதில் வந்து இந்த ஜஸ்வீர் சௌத்ரிங்கிறவர், அவருக்கு இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய நெட்வொர்க்கை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்காரு. இந்த இந்தியா பாகிஸ்தான் பார்டர் வழியாக, எல்லை வழியாக ட்ரோன்கள் மூலமாக அவர் வந்து நிறைய ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ், இந்த IED அப்படின்னு சொல்லுவோம், டைமர், அதெல்லாம் சேர்த்து வச்சு வெடிகுண்டை உருவாக்கக்கூடியது. இதில் இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருந்திருக்குன்னா, பஞ்சாபில், டெல்லியில், மற்ற பல பகுதிகளில் பயங்கரவாத செயல்களை செய்வதாக இது இருந்திருக்கு. இதுக்கான இன்புட் வந்து இப்போ இல்லை, பிப்ரவரி மாதமே கிடச்சிருக்கு. பிப்ரவரி மாதம் என்ன நடந்திருக்குன்னா, சில தகவல்கள் கிடைத்ததன் பேரில் பஞ்சாப் போலீஸ் ஒரு FIR ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 10, 2026. அது FIR போட்டதற்கு பிறகு இது வந்து ரொம்ப விரிவான மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதை NIAக்கு மாற்றிட்டாங்க. மார்ச் 21ஆம் தேதி இதில் இன்டர்நேஷ்னல் லிங்க் வருது, இதில் வந்து சர்வதேச இம்பேக்ட் இருக்குது, பாகிஸ்தான் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அதை NIAவுக்கு மாற்றுறாங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு NIA வந்து இதை ப்ரோப் பண்ண ஆரம்பிச்சு இதோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய கெஸ் என்னன்னா, மல்டிபிள் இடத்துல ரொம்ப நாளாக நம்ம நாட்டுக்குள்ளே இது நடக்கிறது கிடையாது. பல இடங்களில் வந்து வெடிகுண்டுகளை வெடிக்க வைப்பது. அந்த வெடிகுண்டுகள் வெடித்ததற்கு பிறகு இப்போ நம்ம வந்து டெல்லியில் ரெட் ஃபோர்ட் கிட்டக்க கடைசியாக ஒன்று நடந்தது. அதுக்கு பிறகு வந்து நம்ம இந்த பார்க்கல நம்ம. அது வந்து ஒரு அவசர கதியில் மாட்டிடுவோங்கிற அவசரத்தில் வெடிக்கப்பட்ட ஒரு வெடிகுண்டு. அது தற்கொலை வெடிகுண்டாக அது மாறி போனது. அதுபோல் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. இதற்கிடையில் வேற ஒரு கேஸில் NIA வந்து ஒரு கிட்டத்தட்ட 9 பேரை பிடிச்சு, அது வந்து ஹரியானாவில் ஒரு கிரனேட் அட்டாக் ஒன்று விமன் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்திருக்கு. அதன் அடிப்படையில் அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்க புலனாய்வு செய்து ஒரு 9 பேர், அதில் 2 பேர் பாகிஸ்தானியர்கள், மீதி 7 பேர் அவர்களுக்கு உதவி செய்த இந்தியர்கள் அப்படின்னு அவங்கள பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து அதில் ஈடுபட்டவர்களுடைய பெயர்களும் இருக்குது. அந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஷஹ்சாத் பட்டி, சொஹைல் அகமது அலையஸ் சொஹைல் பலூச் அப்படின்னு 2 பேர் அவங்கள பிடிச்சி, அவங்களுக்கு வந்து UAPA மற்றும் பல்வேறு இந்திய தண்டனை சட்டங்கள் வைத்து அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க. அது போகும் அப்படின்னு வச்சுங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கு காலையில் கொச்சியை சேர்ந்த NIA அதிகாரிகள் தமிழகத்தில் 3 இடத்துல ரெய்டு பண்ணியிருக்காங்க. திருச்சியில் சில இடங்களில், விருதுநகரில் மற்றும் ஒரு இடம் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப மேலோட்டமான தகவல், நமக்கு இன்னும் முழு தகவல் கிடைக்கல.
வேற என்னென்ன இடங்கள்ல என்ன நடந்தது, என்ன கேஸ் சம்மந்தமாக இது பண்ணியிருக்காங்க, இதில் வந்து என்ன மாதிரியான டெரர் ஆங்கிள் இருக்கு. கொச்சி அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி இது வந்து கேரளத்தை சேர்ந்தவர்களுடைய இன்வால்மெண்ட் இதில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சாங்க, திருச்சி எப்படி இதில் வருது, விருதுநகர் எப்படி வருது இதில் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து மேற்கொண்டு தகவல்கள் கிடைக்கும்போது தான் பார்க்க முடியும். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த உளவு அறிதல் மூலமாகவோ அல்லது பல்வேறு மாநிலங்களுடைய காவல்துறை பை சான்ஸ் நமக்கு வந்து சில தகவல்கள் கிடைக்கும். நீங்க சாதாரணமா பெட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் எங்கேயோ மாட்டுவார். இன்ஃபேக்ட் அது ஒரு டிராஃபிக் வயலேஷனா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப படுவேகமா போயிட்டு இருப்பாரு. திடீர்னு என்னப்பா இவ்வளோ வேகமா போற, வண்டியை நிறுத்து அப்படின்னா அவங்க சஸ்பீஷியஸா நடந்துக்கிறாங்கனாலே காவலர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இவங்க நடந்துக்கிறதே சரியில்லையே அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஃபர்தர் அவங்க சர்ச் பண்ணும்பொழுது அல்லது ஜஸ்ட் இவர்களுடைய தகவலை மட்டும் சேகரித்து மேற்கொண்டு அவர்கள் தான் வந்து என்ஐஏ போன்றவர்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. சஸ்பிஷியஸா இருக்கு, இதை கொஞ்சம் தோண்டி பாருங்கன்ட்டு. அதற்கு பிறகு அவர்கள் புலனாய்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு மேற்கொண்டு சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு ரெய்டு நடத்தணும், அதுக்கு பிறகு அவர்கள் கைது செய்யணும், அதுக்கு பிறகு உடைக்கணும் இந்த டெரர் ரிங்ஸை. யூஸ்வலி நமக்கு வந்து எல்லையில தான் நமக்கு பெரும்பாலான பிரச்சனை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எங்கே நடக்கும்னா, நம்பர் 1 ஜம்மு காஷ்மீர், நம்பர் 2 பஞ்சாப். பஞ்சாப்ல இன்றைக்கு நேரடியாக பயங்கரவாதம் என்பது நின்று போய்விட்டாலும் காலிஸ்தானிகள் வந்து இன்றைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கிறது இல்லை. அவங்க பெரும்பாலும் அவங்கெல்லாம் வந்து பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் சொகுசாக இருந்து கொண்டு பெறுவோம் காலிஸ்தானை ஒரு நாள் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பெரும்பாலும் நிறுத்தியாச்சு. ஆனாலும் அந்த எல்லை தாண்டி தொடர்ச்சியாக இது நடந்துட்டு இருக்கு. இதே ராஜஸ்தான், குஜராத் போன்றவையும் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கு. ஆனால் இங்கெல்லாம் அது நடக்கிறது இல்லை, பொதுவாக நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா உள்ளூர் மக்களுக்கும் இந்த தீவிரவாத ஆர்வத்துக்கும் தீவிரவாதத்தில் ஆர்வமே இல்லை. ஆனால் பஞ்சாப் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் அங்கே இருந்துகிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். 3வது வடகிழக்கு மாநிலங்கள். அது இப்போ நமக்கு வந்து 2 பிரச்சனை ஆகுது. ஒன்று வந்து வங்கதேசத்தின் வழியாக ஊடுருவக்கூடிய பாகிஸ்தானிகள் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்களாக கூட இருக்கலாம் ஒன்று. அடுத்தது மயான்மார், பர்மா வழியாக வடகிழக்கு மாநிலங்கள் பலவற்றிலும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவது. அதில் இந்த மயன்மார் காடுகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள காடுகளுக்கும் இடையே எல்லையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கலாம். சில வாரங்களுக்கு முன்னால் அங்கே வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். அது அப்பொழுது பெரிதாக பேசப்பட்டது. இவர் யார், இவர் ஏன் இங்கே வராரு, அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நம்ம சில வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த சில தீவிரவாத குழுக்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக வந்தாரா, அவர் ஒரு சிஐஏ அசட், இந்த மாதிரிலாம் நிறைய பேச்சுகள் வந்தன. அப்புறம் இந்தியாவுடைய உளவுத்துறையை அதை அப்படியே அழுத்திருச்சு. வெளியில் தெரியாமல் அதை வந்து ஒரு மாதிரி அமுத்திட்டாங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க வெளிப்படையாக ஓப்பனாக சொல்றதில்லை. இதை தவிர நமக்கு வந்து கடலோரத்தில் நிறைய கண்காணிப்புகள், குஜராத், மகாராஷ்டிராவிலிருந்து தொடங்கி கர்நாடகம், கேரளம், தமிழகம், ஆந்திரம், தெலுங்கானா மற்றும் ஒடிசா, பெங்கால், வங்கம் வரைக்கும் இந்த பகுதியில் தீவிரவாதிகள் உள்ளே வராமல், மும்பை தீவிரவாத தாக்குதல் எடுத்துங்க, அவங்க முழுக்க முழுக்க கடல் வழியாக வந்தவர்கள், வெறும் படகுகளில் வந்தவர்கள் வந்து அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தாக்குதலை மும்பை நகரத்தில் செய்து மும்பை நகரத்தையே 2-3 நாட்கள் அப்படியே வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த என்ஐஏ உடைய வேலைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதுவரைக்கும் என்ஐஏ என்ன செய்திருக்கிறது, இந்த வழக்குகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு முழுமையான ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே செய்து போடுவோம் உங்களுக்காக. அதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு என்ஐஏ உடைய உருவாக்கம் அது எந்த அளவுக்கு வந்து நம்முடைய அந்த டெரரிசம் அப்படிங்கிறத எதிர்கொள்றதுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான ஒரு டாக்குமெண்ட்ரியாகவே, ஒரு ஆவணப்படமாகவே செய்வோம். இது பற்றிய தகவல்கள் அடுத்து வெளில வரும்பொழுது நிச்சயமாக நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.